நான் வந்து ரஜினி சார் கூட படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எல்லாருக்கும் ஆண்டவன் வந்து சுவிட்ச் போட்டு கொடுப்பான், 8 வருஷம் தான் ஓடும் அந்த வெற்றி அப்படின்ட்டு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் நீங்களே வந்து 20 வருஷம் ஆச்சு, அந்த 8 வருஷம் கணக்கு இல்லையே அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், இல்லை அது ஆண்டவன் போகிற சுவிட்ச் வந்து லைட் இல்லை, ஃபேனு. அவன் சுவிட்சை ஆஃப் பண்ணாலும் அது கொஞ்சம் நேரம் சுற்றும், நம்ம சாமர்த்தியத்துக்கு கூச்சு கொஞ்சம் சுத்த வைக்கலாம் சத்து இருக்கிற வரைக்கும் அப்படின்னாரு. ஆனால் அப்போ நினச்சி பார்க்கல, கிட்டத்தட்ட 26 வருஷம் இப்போ நானே வந்து என்னால் முடிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி விட்டுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரியும், அதாவது சினிமாவில் ஜெயிக்கிறத விட கஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலச்சி நிற்கிறது. அந்த வகையில் 15 வருஷம் இவ்வளோ வெற்றிகள் அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அரண்மனை 3 ரிலீஸ் ஆன அன்றைக்கி காலையில் எனக்கே பயம் வந்துருச்சு. அதை பற்றி வந்த ரிவ்யூக்கள் கருத்துக்கள் எல்லாமே பார்த்தா மத்தியானம் செம்பூமிக்கு சார் ஃபோன் பண்ணார், சார் படம் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்குன்ட்டு. இன்ஃபேக்ட் நான் சினிமாவில் வந்து இத்தனை வருஷத்தில் முதல் தடவை ஒரு படம் வெற்றின்னு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி ஓவர் கொடுத்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை 3 தான்.